Scilab-ஐ பயன்படுத்தி ஃபைலை கையாள்வது குறித்த இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது பின்வரும் ஃபங்க்ஷன்களுடன் ஃபைலை கையாள்வது: write ஃபங்க்ஷன், read ஃபங்க்ஷன், mopen, mclose. செயல் விளக்கத்திற்கு நிறுவப்பட்ட Scilab பதிப்பு 5.3.3 உடன் கூடிய Ubuntu Linux 12.04 ஆப்பரேட்டிங் சிஸ்டமை நான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு அடிப்படை Scilab பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான ஸ்போக்கன் டியூட்டோரியல்களுக்கு spoken-tutorial.org-ஐ பார்க்கவும். இப்போது ஃபைலை கையாள்வதற்கு பயன்படும் Scilab-இல் இருக்கும் சில ஃபங்க்ஷன்களை காண்போம். ஃபைலை கையாள்வதில் பின்வருவனவை உள்ளடங்கும்: write ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஒரு ஃபைலில் எழுதுவது, read ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஒரு ஃபைலில் இருந்து ரீட் செய்வது, mopen ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலை திறப்பது மற்றும் mclose ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஏற்கனவே திறந்துள்ள ஒரு ஃபைலை மூடுவது. ஒரு ஃபைலுக்கு டேட்டாவை எழுதுவதில் இருந்து தொடங்குவோம். இதற்கு write கமாண்ட் பயன்படுத்தப்படுகிறது. Scilab கன்சோல் விண்டோவுக்கு மாறவும். தொடங்குவதற்கு ரேண்டம் எண்களின் ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்குவோம். டைப் செய்க random_matrix is equal to rand into bracket 20,1 close the bracket semicolon பின் என்டரை அழுத்தவும். இப்போது present working directory-ஐ சரிபார்க்கவும். டைப் செய்க pwd. எனக்கு present working directory /home/fossee ஆகும். இந்த கமாண்டுகளை செயல்படுத்துவதற்கு முன்பு read and write அனுமதியை கொண்டுள்ள டைரக்டரியில் இருக்கிறீர்களா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இப்போது random_matrix வேரியபிளின் கண்டென்ட்டை write கமாண்டை பயன்படுத்தி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலின் உள் எழுதுவோம். டைப் செய்க write into bracket into quotes random-numbers.txt close the quotes random_matrix close the bracket பின் என்டரை அழுத்தவும். இந்த ஃபைல் உருவாக்கப்பட்டு விட்டதா என்று பார்ப்போம். நான் Scilab கன்சோல் விண்டோவை சிறிதாக்குகிறேன். உருவாக்கப்பட்டு எனது கணினியின் fossee டைரக்டரியில் சேமிக்கப்படும் ஃபைலை திறக்கிறேன். random_matrix வேரியபிளில் இருந்து டேட்டா random-numbers.txt என்ற டெக்ஸ்ட் ஃபைலில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். நான் இந்த ஃபைலை மூடுகிறேன். Scilab கன்சோலுக்கு திரும்பவும். இப்போது ஒரு ஃபைலில் இருந்து டேட்டாவை எப்படி ரீட் செய்வது என்று பார்ப்போம். இதற்கு read கமாண்டை பின்வருமாறு பயன்படுத்துவோம். டைப் செய்க new_vector is equal to read into bracket into quote random-numbers.txt close the quotes 20,1 close the bracket பின் என்டரை அழுத்தவும். read கமாண்ட் ஆர்குமென்ட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஃபைலில் இருந்து எல்லா டேட்டாவையும் ரீட் செய்கிறது. இங்கு random-numbers.txt அதை new_vector என்ற வேரியபிளில் சேமிக்கிறது. டிஸ்ப்ளேயை தொடர்வதற்கு என்டரை அழுத்தவும். மேலுள்ள கமாண்டை இவ்வாறு மாடிஃபை செய்தால் new_vector is equal to read into bracket into quotes random-numbers.txt 19,1 இந்த ஆர்குமென்ட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஃபைலில் இருந்து 19 டேட்டா மதிப்புகளை மட்டுமே read கமாண்ட் ரீட் செய்கிறது. இங்கு data-numbers.txt இதை new_vector என்ற வேரியபிளில் சேமிக்கிறது. இந்த கமாண்டை Scilab கன்சோலில் வெளியிட்டு அவுட்புட்டை சரிபார்க்கவும். இப்போது mopen ஃபங்க்ஷனை பற்றி காண்போம். fd is equal to mopen into bracket filename, mode. fopen செயல்முறைக்கு இணக்கமான வழியில் ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலை திறக்க mopen கமாண்ட் பயன்படுத்தப்படுகிறது. மோட் என்பது பின்வருவனவற்றிற்காக ஃபைல் திறக்கப்படுவதை கட்டுப்படுத்தும் ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் ஆகும். r is equal to ஃபைலை ரீட் செய்வதற்கு திறக்கிறது. rb ஒரு பைனரி ஃபைலை ரீட் செய்வதற்கு திறக்கிறது. rt ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ரீட் செய்வதற்கு திறக்கிறது. w எழுதுவதற்கு ஒரு புது ஃபைலை உருவாக்குகிறது அல்லது ஒரு ஃபைலை திறந்து அதை 0 நீளத்திற்கு வெட்டுகிறது. wb எழுதுவதற்கு ஒரு புது பைனரி ஃபைலை உருவாக்குகிறது அல்லது ஒரு ஃபைலை திறந்து அதை 0 நீளத்திற்கு வெட்டுகிறது.
WT எழுதுவதற்கு ஒரு டெக்ஸ்ட் பைனரி ஃபைலை உருவாக்குகிறது அல்லது ஒரு ஃபைலை திறந்து அதை 0 நீளத்திற்கு வெட்டுகிறது. A அல்லது AB அப்பெண்ட் செய்கிறது. ஃபைலின் இறுதியில் ஒரு புது ஃபைலை எழுதுவதற்கு திறக்கிறது அல்லது எழுதுவதற்கு ஒரு ஃபைலை உருவாக்குகிறது. R+ அல்லது R+B அப்டேட் செய்வதற்கு ஒரு ஃபைலை திறக்கிறது. ரீட் செய்வது மற்றும் எழுதுவது. உதாரணத்திற்கு ft_r mopen random-numbers, rt. மேலுள்ள கமாண்ட் random-numbers ஐ டெக்ஸ்ட் அண்ட் ரீட் ஒன்லி மோடாக திறக்கிறது. mclose அடைப்புக்குறிகளினுள் ft mopen ஐ பயன்படுத்தி திறந்துள்ள ஃபைலை மூடுகிறது. இதில் ft என்பது திறந்துள்ள ஃபைலின் ஃபைல் டிஸ்கிரிப்டர் ஆகும். ft தவிர்க்கப்பட்டால் mclose கடைசியாக திறக்கப்பட்ட ஃபைலை மூடுகிறது. இந்த டியூட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். நாம் கற்றது பின்வரும் ஃபங்க்ஷன்களுடன் ஃபைலை கையாள்வது: write ஃபங்க்ஷன், read ஃபங்க்ஷன், mopen, mclose. பின்வரும் இணைப்பில் உள்ள வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org-க்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட இணைப்பை பார்க்கவும். http://spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஜெயஸ்ரீ.